ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பலாப்பழத்தில் அல்வா தாங்க செய்ய போகிறேன். எங்கள் வீட்டு ஆப்போசிட்டில் ஊர்லேருந்து பலாப்பழம் கொண்டு வந்திருந்தாங்க. அதில் எனக்கும் கொடுத்துருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கண்ணை பறிக்கிற மாதிரி இருந்ததுங்க. சரி, நம்ம இதில் அல்வா செஞ்சு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அல்வா செஞ்சுருந்தாங்க. அல்வா செம்மையாக வந்ததுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு நான் பலாப்பழத்தை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிவிட்டு அந்த சீடெல்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டேங்க. அந்த சீடெல்லாம் பார்த்தீங்கன்னா குழம்புல சேர்த்து சாப்பிடுங்க. அந்த சீடில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து மருத்துவ குணம் இருக்குங்க. அதில் வந்து சுகர் பேஷண்ட்டுக்கெலாம் அவ்வளோ நல்லதுங்க அந்த உடம்புக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, ஒரு பேனில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து, அப்புறம் அந்த கட் பண்ணி வச்சிருந்த பலாப்பழத்தை நல்லா அரைச்சி அதில் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டே இருந்தாங்க நெய் சேர்த்து. அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக வந்து ஏலக்காய் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளோரை சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டே இருந்தேன். அப்பப்போ நெய் சேர்த்து சேர்த்து கிளறிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து என்ன பண்ணேன், 4 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்தேங்க. உங்களுக்கு இது பத்தலை அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் இன்னும் 2 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் நான் வறுத்து வச்ச முந்திரியை சேர்த்து நல்லா கிளறி இறக்கி சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க. நீங்களும்